சிம்ம ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனாக தெளிவான விளக்கத்தோட நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். சிம்ம ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது இணைந்திருப்பார்கள். ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இணைந்திருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான். இது இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதத்துல 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். 7ஆம் தேதி பார்த்தாக்கா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து புதன் பெயர்ச்சியாகி சுக்கிரனோடு சேர்ந்து பயணிப்பார். 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் துலாம் ராசிக்கு வருவார். அப்போ சுக்கிரன் புதனோடு சேர்ந்து சூரியன் பயணிப்பார். அதே 18ஆம் தேதி ராசிக்கு 4ஆம் இடத்துல துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று வலிமையுடன் இருப்பார். இது இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? பொதுவாகவே சிம்ம ராசி ஆள்கின்ற ராசி, வீட்டை ஆள்கின்ற ராசி, நாட்டை ஆள்கின்ற ராசி, பொது இடங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராசி, எந்த துறையில் இருந்தாலும் நிர்வாக திறமையோடு இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ராசி, எப்பவுமே பேச்சில் ஒரு தனி பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய ராசி, எந்த சூழ்நிலையிலையும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத ராசி, தனக்கான அந்தஸ்து கௌரவத்தை தக்க வைப்பதற்கு மட்டுமே பார்க்கக்கூடிய ராசி, எந்த சூழ்நிலையிலும் சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய ராசி. பிறரை வாழ வைத்துதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பழக்கமே தவிர, பிறருடைய சொத்துக்களை அபகரித்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய ராசி. பிறருக்கு உதவிகள் செய்து வாழக்கூடிய ராசி இந்த சிம்மராசி. பிறர் உதவி செய்து வாழ வேண்டிய ராசி இந்த சிம்மராசி இல்லை. ஆக எந்த துறையில் இருந்தாலும் ஒரு தனி பெரும்பான்மையோடு இருந்து அதை நிர்வாக திறமையோடு செய்யக்கூடிய ராசி அப்படிங்கிறது சிம்மராசி இல்லையா? ஆக சாதாரண சிம்மராசிக்காரவங்க பேசினாலே ஒரு கெத்தாதான் பேசுவீங்க. எந்த சூழ்நிலையும் இறங்கி வரக்கூடிய அமைப்பு கிடையாது. கோபம் இருக்கும், அதே சமயத்தில் குணம் இருக்கும். கோபப்பட்ட மறு நிமிஷமே உங்ககிட்ட வந்து ஒரு சாந்தமான குணம் வந்துடும். இந்த சாந்தமான குணம் அப்படிங்கிறது நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்க நம்ம கோபத்தால் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களும் சந்தோஷமாயிருவாங்க. பரவாயில்ல, அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அடிச்சுட்டு அணைச்சுங்கிறவங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல மனப்பான்மை அப்படிங்கிறது இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு உண்டு. மற்றவங்களுக்காக ஈவு இறக்கப்பட்டு நிறைய உதவிகள் செய்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு அது ஒரு துரோக பாதத்தில் வந்து முடிஞ்சிடும். நிறைய செய்வீங்க, ஆனாலும் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்வீங்க. அந்த உங்ககிட்ட வந்து அந்த உதவிகள் பெற்றவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் விசுவாசமாக நடக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே எல்லாருமே தான், உங்களுக்கான நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் வெளியில் போய் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்லா பொது சேவை செஞ்சு வாழ்றீங்களோ அந்த பொது சேவையில் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான் வரும். உங்களை வந்து நல்லவங்கன்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட வாங்கி பலன் அடையத்தான் பார்ப்பாங்களே தவிர, நைஸாக பேசி உங்ககிட்ட காரியம் சாதிப்பாங்களே தவிர, உங்களை ஏமாற்றி வாழ்த்துவாங்களே தவிர, உண்மையாகவே மனமும் வந்து சில பேர் உங்களை வாழ்த்த மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மனமும் வந்து உண்மையாகவே நடந்துக்கிறவங்க. அப்போ நிச்சயமாக உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னால் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ஏது எப்படின்னு கேட்டு சாப்பாடு போட்டு உபசரித்து அதுக்கப்புறமா அந்த உதவியை செஞ்சு அனுப்பக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்களான நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு தாராள குணம் கொண்டவங்க தான் இந்த சிம்மராசிக்காரவங்கள். சிம்மராசிக்காரவங்களை பற்றி ஒரே ஒரு வரி வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இரக்க குணம் மிகுந்தவர்கள். இந்த இரக்க குணத்துக்கு பேர் போனவங்கள் அப்படிங்கிறது நீங்கள் தான். அப்போ இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பலாபலன்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகன, சுகஸ்தானம் வலுப்பெறுது.
7ஆம் இடமான களத்திரஸ்தானம், நண்பர்கள், கூட்டாளிகள் ஸ்தானம், வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் வலுப்பெறுது. ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வேலை ஸ்தானம், வருமான ஸ்தானம், தொழில் ஸ்தானம் வலுப்பெறுது. ஆக ஒருவருடைய ஜாதகத்துல இந்த கேந்திர ஸ்தானங்கள் வலுப்பெற்றாலே அவர்களுக்கு ஒரு குறையும் வராது அப்படிங்கிறது தான். ஒரு குறையும் இருக்காது. சகல சௌபாக்கியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த சகல சௌபாக்கியங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கான கடவுள் ஒரு வாய்ப்பு நமக்கு குடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், இந்த அக்டோபர் மாதத்துல சிம்மராசிக்காரவங்களுக்கு ஒரு 7ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக அற்புதமான நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்து, நீங்கள் நினைத்தபடி வாழ வைக்க வேண்டிய பொறுப்புல இப்போ இந்த கிரக அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆக கேந்திர ஸ்தானங்கள் வலுவோடு இருக்கும். அப்ப 4ஆம் இடம் வலுப்பெறுது. வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் முயற்சி பண்ணலாமா? வாங்கலாமா? அதுல ஈடுபடலாமா? தாராளமாக ஈடுபடுங்கள். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். காரணம் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் பெறுவார். இந்த சுக்கிரன் திக்பலம் பெற்றால் என்னங்க அர்த்தம்? குடும்பத்துக்கு தேவையான வருமானம் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுப்பார். பொது இடங்கள நல்லா பேச வைப்பார். எந்த வேலையில இருந்தாலும் உங்க பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். கலகலப்பா இருப்பீங்க. எப்பவுமே ஒரு பிரைட்டா இருப்பீங்க. உங்கள பார்த்தாலே மத்தவங்களுக்கு அப்படியே ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கும். அப்படி சுக்கிரன் செயல்படுவாரு. ஒரு எப்படி ஒரு டெக்கரேட்டோட இருக்கக்கூடிய அமைப்பு. அலங்காரத்தோட இருப்பீங்க அப்படின்றது தான். அப்போ உங்களுடைய ட்ரெஸ், நீங்க அணிகின்ற ஆடை, ஆபரணங்கள் எல்லாமே சிறப்பா அற்புதமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது. சுகஸ்தானம் வலுப்பெறுது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். நிலம், பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் இருக்குமா? தாராளமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குமா? நிச்சயமாக லாபம் கிடைக்கும். ஏன்? எப்படி? ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு பூமிகாரகன், நிலகாரகன், சகோதரகாரகன். பெண்களாக இருந்தால் கணவர். ஆக பெண்களுக்கு கணவர் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. நீங்க கேட்ட உடனே கேட்ட பொருளை உடனே வாங்கி கொடுத்துருவார் பெண்களுக்கு. அப்போ பெண்களுக்கு வந்து நிச்சயமா கணவனால் ஆதாயம் இருக்குது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க. அப்ப பெண்கள் பயன்படுத்திக்கலாமா? தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக வந்து குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்க ஒன்றும் சுயநலமா வாங்கி தானத்தரவ செலவழிக்கிறதுக்காக கிடையாது. நீங்க கணவர்கிட்ட வாங்கி குடும்பத்துக்கு தான் செலவழிக்க போறீங்க. குடும்ப தேவைகளுக்கு தான் நீங்க அத பயன்படுத்த போறீங்க. இல்லைங்களா? அப்போ உங்களுக்கான ஆடை, ஆபரணங்கள் எல்லாமே கணவர் உங்களுக்கு விரும்பியது போல வாங்கி குடுப்பார். அதேமாரி சிம்ம ராசிக்காரவங்க இந்த நேரத்தில வீட்ட வந்து நல்லா பொறுப்பா பார்த்துக்கிருவீங்க அப்படிங்கிற விஷயம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு மனஸ்தாபங்கள் எல்லாம் நிச்சயமா மாறிருங்க. ஒரு மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வேண்டா வெறுப்பா, விரக்தி மனப்பான்மையோட இருந்த சூழ்நிலைகள், ஒரு சண்டை, சச்சரவுகள் அப்படிங்கிறது குடும்பத்தில இருந்தது. இந்த வருமானத்தில வந்து குறைவா இருந்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாகாம இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதத்தில நிச்சயமாக மாறும். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் அவரே வந்து சம்பாத்தியத்தில ஆட்டோமேட்டிக்கா துணிச்சலா செயல்பட்டு வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில இருக்கின்ற பொழுது, 10ஆம் இடத்துல குரு பகவானும் இருந்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் வலுப்பெறுகின்ற பொழுது நிச்சயமா சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தேவைக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ வருமானத்துல தன்னிறைவு பெறக்கூடிய மாசம் இந்த மாசம். ஒரு நண்பர்களிடத்துல இருந்த ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிற மனஸ்தாபங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும் இந்த மாசத்துல. இது முன்னாடி அந்த மாரி ஒரு மனஸ்தாபங்களோட இருந்திருப்பீங்க. பார்ட்னராக இருந்தா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கும். கொஞ்சம் அனுசரிச்சு போக முடியாத தன்மையெல்லாம் இருக்கும். இப்ப கொஞ்சம் அனுசரிச்சு போவீங்க. அந்த ஒரு ஒரு இக்கட்டான மனநிலைகள்லாம் கொஞ்சம் மாறும். கசப்பான மனநிலைகள்லாம் கொஞ்சம் மாறும். இக்கட்டான சூழ்நிலைகள்லருந்து விடுபடக்கூடிய அமைப்புல நிச்சயமாக இருப்பீங்க. காரணம், லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன், 7ஆம் இடம் சனி, 10ஆம் இடம் குரு பகவான். நிச்சயமாக நினைத்த வேலை, நீங்க என்ன வேலைக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கடவுள் அருளால் நிச்சயம் கிடைக்கும். ஒரு அரசு சார்ந்த துறைகளுக்கு வந்து நான் வேலைக்காக முயற்சி செஞ்சுகிட்டு இருக்கிறேன். இல்ல ஒரு சாதாரண கூலி வேலை கூட எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும்.
இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த இடத்துல போய் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். உங்கள் சொல்வாக்கு அந்த இடத்துல எடுபடும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொல்லுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம இருந்தவங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை நிச்சயமாக கொடுப்பாங்க. அந்த அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த மட்டும் இன்னும் நல்ல பெனிஃபிட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக நிச்சயம் ஒரு நல்ல ஆதாயம் இருக்குங்க. இப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், போகலாமான்னு கேட்டா தாராளமா போலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி அதாவது புரமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குது. இந்த மாசத்துல வந்து நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு வேலையில, அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியில இருந்தாலும் கூட, அந்த கம்பெனியிலேருந்து ஒரு சாதாரண கடைநிலை ஊழியரா இருந்து நீங்க ஒரு புரமோஷன் ஆகி ஒரு ஒரு வேற ஒரு போஸ்டிங் போற மாரி, உயர் போஸ்டிங் போற மாரியான சூழ்நிலைகள் இருக்கும். அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு புரமோஷன் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா, குரு அப்படிங்கிற வந்து உயர் பதவி. எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில உங்களுக்கான புரமோஷன் நிச்சயமாக இருக்கும். அப்போ சம்பள உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது வருகின்ற பொழுது குடும்ப தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்கிறோம். பெரிய போராட்டமா இருக்கு. தீர்க்கவே முடியல அப்படின்னு சொன்னால், அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில சிம்மராசி நண்பர்களுக்கு வந்து கடன் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏனென்றால், கேந்திர ஸ்தானங்கள் வலுப்பெற்று உள்ளது. தேவைகள் பூர்த்தியாகும். நிச்சயமாக பூர்த்தியாகும். அப்போ வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்க சால்வ் பண்ணி இருக்க போறீங்க அப்படிங்கிறது தான். புதிதாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம். இந்த நேரத்துல வாங்கலாமான்னு கேட்டா தாராளமா வாங்கலாம். பழைய வாகனங்களை மாத்திட்டு புதுப்பிச்சுக்கிறலாம். அதற்கான வாய்ப்பு நிச்சயமா இந்த நேரத்துல இருக்குது. அப்போ இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கின்ற பொழுது புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பில வச்சிருப்பார். பழசு வேணாம், புதுசாக்கு. விரும்பியபடி புதுசாவே வாங்கிரலாம். வீட்ட அழகுபடுத்து. புதுசா வீடு கட்ட ஆரம்பிச்சிரலாம். இந்த மாரி எல்லாமே ஒரு புதுசாவே உங்கள வந்து சிந்திக்க வச்சு வாங்க வைப்பார். இதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல வாடகைக்கு குடியிருந்திருப்பீங்க. அந்த வாடகை வீடு வந்து ஒரு எப்பவுமே சாதாரணமா இருந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு நல்ல வீட்டுக்கு போலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த வீடு குறைபடாதுங்க. அந்த வீட்டோட சூழ்நிலை நல்லா தான் இருக்கும். ஆனா, கொஞ்சம் பாசிட்டிவா சிந்திப்பீங்க. அந்த பாசிட்டிவை குடுக்கக்கூடியவர் சுக்கிரன். கொஞ்சம் நல்ல ஒரு ஆடம்பரமான வீட்டுக்கு வாடகைக்கு போலாம். அந்த மாரியான சூழ்நிலையில இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய அமைப்பில நிச்சயமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வந்து இந்த வீடு மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறது நல்ல பலனை கொடுக்கும். அதே மாரி புதிய சொத்துக்கள் வாங்குகின்ற பொழுது நிச்சயமாக அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ வந்து கரெக்ட்டா கையாண்டு நீங்க வெளியில வந்துருங்க. அதான் விஷயம். அப்புறம் பார்த்துக்கலாம். பணம் குடுத்துருக்குறோம். பாக்கி அப்புறம் குடுத்து முடிச்சுக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வராதீங்க. பகுதியாகவே குடுத்தாலும் அதற்கான கையெழுத்து அப்படிங்கிறது அக்யூரேட்டா வாங்கிட்டு வெளிய வந்துருங்க. பின்னாடி எழுதிக்கலாம். ஒரு பத்திரத்துல வந்து பின்னாடி எழுதிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ பின்னாடி ஒரு கையெழுத்து வாங்கிக்கலாம். அந்த மாரியெல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த நேரத்துல வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அதே மாரி இந்த போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்தில் ராகு பகவான். வண்டிய தாறுமாறா ஓட்ட சொல்லுவாரு. வேகத்த கூட்டுவாரு. அப்ப அந்த வேகம் அப்படிங்கிறது போக, போக உங்களுக்கு அப்படியே மனசுல அப்படியே என்னமோ சொர்க்கத்துல பறக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி தயவு செய்து இந்த வண்டி வாகனங்கள் பயணங்கள்ல வந்து கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க சாமி. சரிங்களா? அப்போ பயணங்கள் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த சிம்ம ராசியை பொறுத்தமட்டில இந்த மாசம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தேவையான வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். பணவரவு தாராளமாக நல்லா புழங்கும். தேவைகள் பூர்த்தியாகும். மாணவ செல்வங்கள் அப்படின்னா கல்வி நல்லா சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில நிச்சயமாக இருப்பீங்க. குடும்பத்தில வந்து கணவன், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருக்கும். நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. அந்த மாரியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இதனாலேயே முக்கால்வாசி குடும்பத்தில சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். புரியுதுங்களா? அப்போ
ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமா அந்த மாசத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும். புரமோஷன் இருக்கும். இடமாற்றம் இருக்கும். இப்படி பல விஷயங்கள்லயும் வந்து சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பாசிட்டிவாவே நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறனால குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதெல்லாம் எப்படிங்க சரியாகும்? எனக்கு வந்து பலிக்குமா? நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன். நீங்க என்னடா இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். கோச்சார கிரகங்கள் இந்தந்த இடத்துல வருகின்ற பொழுது, அதனுடைய பலாபலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல சொல்லப்பட்ட விதி. இதை மறுக்கவே முடியாது. ஆனால் சுய ஜாதகங்கள்ல நீங்க பிறக்கின்ற பொழுது, இந்த கிரகங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பலாபலனை கொடுக்க கடமைப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த நல்லா ஆய்வு பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். புரியுதுங்களா? அப்போ அதை இதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க. மேட்ச் பண்ணாம திடீர்னு ஒரு முடிவு எடுத்து கமெண்ட்ல கொஞ்சம் தேவையில்லாம போட்டுறாதீங்க. இத உங்ககிட்ட நான் வந்து கெஞ்சியே கேட்டுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து உங்கள வந்து நல்ல ஒரு ஜாதக பலன் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. சிம்ம ராசியில கோடான கோடி நபர்கள், நாம மட்டும் கிடையாது. இல்லைங்களா? நம்ம மட்டும் பிறக்கவில்லை. கோடான கோடி நபர்கள். அந்த கோடான கோடி நபர்கள்ல நாம எந்த இடத்துல இருக்கோம்? இறைவன் நம்மளை வந்து எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? என்ன பலன கொடுக்கக்காக நம்மள வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்ப பிறப்பு ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், யோக தசை தசாபுத்திகள் இப்ப சரியா பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு சரியா ஒத்து வருங்க. அப்படி இல்லை என்றால் ஒத்து வராது. ஆக நிச்சயமாக 100க்கு 10 பேருக்கு இந்த பலன் நிச்சயம் பொருந்தி இருக்கும். அவர்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல போயிட்டு இருக்கிற தசை தசாபுத்திகள் இந்த கோச்சார பலன்களோடு சேர்ந்து ஒத்து போற மாரி இருக்கும். அவங்களுக்கு சொன்ன மாரி நடக்கும். மற்றவர்களுக்கு நடக்காது. அதனால அவசரப்பட்டு இந்த கோச்சார பலன்கள முடிவு பண்ணி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துராதீங்க. சரிங்களா? ஆக சிம்ம ராசியை பொறுத்தமட்டில வந்து இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் நிச்சயமாக இருக்குமே தவிர, மைனஸ் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. 100க்கு 70% சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.